எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மாசத்துல முதல் நாள் உங்களை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவனாக இருக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மை குழம்பிடும். கர்த்தருடைய வசனம் நம்மளை குழம்பிடும்படி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்றால் சில காரியங்கள் நம்ம இடத்துல இருந்து மாறுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல பொறுமை எதிர்பார்க்கிறார். கோபப்படாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அநேக காரியங்களை கர்த்தரை போல வெளிப்படுத்த வேண்டும். அவர் சாயலை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 1ஆம் தேதி காலையில வந்து உட்கார்ந்துருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த மாசம் முழுவதும் கர்த்தரை பாதுகாக்கணும். இழந்தவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது எப்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் சத்துருவானவன் திருடி கொண்டு போயிட்டான், நான் பின் தொடர்ந்து போவேன், அவைகளை பெற்றுக்கொள்ள முடிய ஆசீர்வதியும். இப்போ நம்ம இழந்ததை எல்லாம் கர்த்தர் இந்த மாசம் நமக்கு திரும்ப தரும். அது ஒரு ரத்தக்கலையாக நம்ம பெரிய நம்ம முன்னோர்கள் கேட்டதை தான் நம்ம கேட்கிறோம். யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ரத்தக்கலையா. தாவீது இழந்ததை பெற்றுக்கொண்டது போல நம்ம முன்னோர்கள் செய்ததை தான் நம்ம கேட்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் பூமிக்கே வந்தாரு. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுக்கு மகிமையை பெற்றுக் கொடுக்கணும். ஆதாமோடு நான் பேசினது போல பிள்ளைகளோடு நான் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் ஆரம்பத்துல இந்த இடத்துல ஆராதனை பண்ணும் போதே கர்த்தர் உலாவுகிறதை அழகா ஒரு பிரசனத்தினால மனுஷகுமாரன் நான் வந்து விட்டேன் என்று நம் பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் நம்ம அன்பு செலுத்துகிறாரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் கரத்துல உங்களுக்கு வாழ போறது எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதை சொல்லிட்டு நீங்க போயிட்டு நீங்க யோசனை பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நெருக்கமா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. சொல்லுங்க, அவர் பார்த்து. இனி நான் யோசிக்க மாட்டேன். என்ன நடத்த ஒருவர் இருக்கிறார், என் குடும்பத்தின் தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார், அவர் நடத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய அந்த சரீரமானது இருக்குது பாருங்க, ரத்தமும் சரீரமும் நம்ம மாசம் அதை உட்கொள்ளும் பொழுது ஒரு உடன்படிக்கையில நம்ம வருகிறோம். இதுல ஒரு ரகசியம் என்ன நடந்திருக்குன்னா, பழைய ஏற்பாடுல ஆண்டவர் ஜனங்களை அந்த வீட்டில இருந்து புறப்பட்டு போங்கள், அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போங்கள்ன்ற வார்த்தை வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து உங்க நிலைக்கால்களில் பூசு, அதனுடைய கறி இருக்கு பாருங்க, அதனுடைய மாம்சம் இருக்கு பாருங்க, அந்த மாம்சத்தை வேக வைக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வேக வைக்கக்கூடாது. அதை நெருப்பினால் சுட்டு கொஞ்சம் கூட மீதி இல்லாம எல்லாத்தையும் சாப்பிடணும். அந்த குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு தேவையான ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கணும். ஐயோ நான் நிறைய சாப்பிட சொல்லிட்டு பெரிய ஆளா பாத்தீங்கன்னா அது மீதம் வச்சீங்கன்னா அது பாவம் உங்களுக்கு வந்துடும். மீதம் இருக்காதபடி உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்து அதை புசித்த உடனே கலவி போங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. புசித்த உடனே மீதி இருந்தா அதை நெருப்பினால சுட்டெரிச்சுட்டு நீங்க கலவி போங்க. இங்க ஒரு ரகசியம் ஒண்ணு அடங்கி இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்கிறாங்க. காலம் வீங்கல, உடம்புல ஒரு வியாதியும் வரல, விளைவினமும் வரல. நான் நினைக்கிறேன் அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதை புசித்தது நிமித்தம் தான் அவங்களுக்கு வேதனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதை புசித்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த 40 வருஷம் நடக்கும்படியான சரீரத்துல ஒரு வேதனை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய ரத்தம் நமக்கு ரட்சிப்பு, அவருடைய மாம்சம் நமக்கு ஆரோக்கியம், நமக்கு பலன், நமக்கு பலனா இருக்குது. அல்லேலூயா. அப்போ மாசம் நம்ம என்ன பண்றோம்? அவருடைய பந்தின உடன்படிக்கையில வருகிற நாம ஒரு நாளும் நம்ம சரீரத்தின் பலவீனத்தை குறித்தும் பிள்ளைகளுடைய பலவீனத்தை குறித்தும் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வீட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தம் தேய்க்கப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் நம்ம வீட்டை விட்டு கடந்து போயிட்டான். இந்த சரீரம் முழுவதும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பலவீனமும் வராது. அவருடைய மாம்சத்தை உட்கொண்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தில் அவருடைய பலன் தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த மாசம் முழுவதும் நம்ம நடக்கணும். இந்த மாசம் முழுவதும் அவருடைய பந்தியில சேர்க்கிற நாம ஒரு ஏதாவது ஒரு இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா பலவீனம் வந்துருமா, அப்படி வந்துருமா, குழந்தைங்களை பொத்தி பாக்குறது, இதை கூடாது அதை கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, பொத்தி பாக்குறது, அந்த குழந்தைகளே கண்ணன் நோக்கமா இருக்கிறது, என்ன பண்ணலாம் யோசிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க.
கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டு, குழந்தைகளுக்கு உண்டு. கர்த்தர் பாதுகாப்பா. நாங்க எது சாப்பிட்டாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நாங்க எதை குடிச்சாலும் கர்த்தருடைய ரத்தமா அது இருக்கும். எங்களுக்கு பலனை தரும். அல்லேலூயா. அப்ப மாசம் மாசம் பந்தியில இருக்கிற நமக்கு ஆல்ரெடி ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ரட்சிப்பு வச்சிருக்காரு, சுகத்தை வச்சிருக்காரு, சரீரத்துல ஒரு பலனை வச்சிருக்காரு. அல்லேலூயா. மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். நீ இதுவரைக்கும் அடிமைத்தனத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்தியா? கையின் பிரயாசம் வளராம சோர்வுல இருந்தியா? ஏதாவது வேலை ஸ்தலத்துல ஒரு சோர்வு இருந்ததா? அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் புறப்பட்டதை போல இந்த மாசம் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீ நினைக்கிற காரியம் எது பெருசு நினைக்கிறியோ அவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று அவர் விளங்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சத்தம் அமைதியா சொல்லுங்க. இந்த காரியம் எங்க நடக்க போகுதுன்னா, உன் எதிரிக்கு முன்பாகவே ஆண்டவர் அதை செய்ய போகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஒரு வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உனக்கு எதிரி எங்க இருக்கிறானோ, சத்துரு எங்க இருக்கிறானோ, அங்க ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த மாசத்துல செய்ய போகிறார். அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வாய் மேல கையை வச்சு சொல்ல போறாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற சும்மா இருக்க ஆவியாருடைய பலனை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய மாம்சத்தை உண்ணு அவருடைய பலனை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப வார்த்தை வரும்போது எப்படி இருக்கணும்? நல்லா உற்சாகமா இருக்கணும். என் சத்துருக்களுக்கு எல்லாம் வாய் அடிச்சு போகும்படி கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யறார். நினைக்கிறது போல அல்ல, இது கிடைக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு போல அல்ல. அவர் செய்கிற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். அது என் நினைவிலே எட்டாததா இருக்கும். நினைவிலே எட்டாததா இருக்கும். கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு அதிசயத்தை நமக்கு செய்ய போகிறார். உன்னை அதிசயங்களில் காண பண்ண போகிற தேவன் இந்த மாசம் உனக்கு வாக்குத்தத்தம் தான். உன்னை அதிசயத்தை காண பண்ண போகிறார். அடுத்த மாசம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அடுத்த மாசம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அது 8வது வசனத்தை வாசிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். எத்தனை முறை நம்ம கீழே விழுந்திருப்போம், எத்தனை முறை நம்ம தோத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கோம், எத்தனை முறை என் கையின் பிரயாசம் ஒன்னே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்போம். சத்துரு சிரிச்சிருப்பான், சத்துரு கேலி பண்ணிருப்பான், நம்மளே விட்டு பார்த்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் என்னை கீழே விடாதபடி தூக்கி நிறுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை கீழே விடாதபடி தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருளில நடந்தாலும் ஒன்னும் இல்லை, என்ன சுத்தி இருளா இருக்கு, ஒரு பாதையே தெரியலனாலும் என் கூட இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். நான் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. இந்த மாசம் விசேஷமான ஒரு காரியத்தை பண்ண போறார். ஜெப வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வீட்லயும் அது நடக்க போகுது. அதாவது என்னன்னா, இடத்தை அசைய பண்ண போகிறார். டைட்டா புடிச்சிட்டு இருக்கு பாரு, அதை லூஸ் பண்ண போகிறார் ஆண்டவர். அதை அசைய பண்ண போகிறார் ஆண்டவர். உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ண போகிறார். உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ண போகிறார். நான் எதுக்காக வேதனைப்பட்டு இருக்கிறோம், தனிமையில அழுகிறோம், எதுக்காக கவலைப்படுறோம், பிள்ளைகளுக்கு ஒரு சேஃப்டிக்காக கவலைப்படுறோம், இல்ல குடும்பத்துக்காக கவலைப்படுறோம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீ தனிமையில அழுதது எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உன்னை நெருக்கிறது எல்லாம் ஒரு அசைவு பண்ணி உன்னை விட்டு விலகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அது இந்த வினாடியிலிருந்து அது நடக்க போகுது. இந்த வினாடியிலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அவ்வளவு ஜனம் எதிர்பார்த்திருப்பாங்களா? செங்கடல் திறக்க போகுது. சொல்லுங்க பாருங்க. ஏதோ செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட முடியல, எதிரிகளும் வந்துட்டாங்க, எப்படி ஓடினாலும் புடிச்சிருவாங்க. ஆனா செங்கடலை பிளக்க போறாருன்னு ஜனங்கள் அறிவுக்கு எட்டல. ஜனங்க அறிவுக்கு, நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு பாதை ஆண்டவர் திறக்க போகிறார். நம்ம வந்து இதுதான் பாதையா, இது வழியா தான் போக முடியுமான்னு நம்ம நினைக்க முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். செங்கடலை பிளந்தது போல வழியே இல்லாத இடத்துல அந்த இடத்துல ஒரு பாதையை கையின் பிரயாசத்தை உயர்த்த பாருங்க. சில காரியங்களை வாங்கும்படியா, சில காரியங்களை வாங்கும்படியா ஆண்டவர் காலத்தை உயர்த்த வாகனங்களை வாங்குவீங்க, முயற்சிகளை எடுப்பீங்க. சில காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிப்பார். வேலை ஸ்தலத்துல ஐடியா உண்டாகும். நீ கையிட்டு செய்ய காரியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எப்பவுமே ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமா பிரசங்கம் பண்ணாங்க இல்ல. ஒரு மாம்சம் ஆவி வருகை குறித்து தான் அதிகம். இந்த மாசம் நாங்கள் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. ஆசீர்வாதம் அது அவர் சிலுவையை பெற்றுக் கொடுத்தது. அப்ப அதுவும் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அவர் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கணும்? குலுக்கி மடியில போடணும், சரியம் படி இருக்கணும். ஆண்டவர் கொடுத்தா எப்படி இருக்கணும்? சரியம் படிதான் இருக்கணும். அப்படிதான் அவர் கொடுப்பாரு.
அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் வரப்போகுது. உனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறக்க போகிறார். ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறார். ஒரு பாதை புதிதா இருக்கும். அந்த பாதையில உங்களை கொண்டு செல்ல போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை 9வது வாசியம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அல்லேலூயா. பாவப்பட்ட மத்தியில தான் நம்ம வாழணும். பாவப்பட்ட ஜனங்களா தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம மேல அவர் கிருபையாய் இறங்கி என் மனசுல என் குற்றங்கள் என் குறைகள் ஏதாவது இருந்தா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, என் வெளிச்சத்தின் பாதையில கொண்டு வாங்க ஆண்டவர். என் கண்கள் திறக்கப்படட்டும். மாம்சத்துக்குரிய கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். இது வரைக்கும் காத்திருந்தது போதும். இது மேற்பட்டு கர்த்தருடைய வழி திறந்தாகணும். என் வெளிச்சத்துல கொண்டு வாங்க. குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தாங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் உயரட்டும். பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். குடும்பத்துல சுத்தி சுத்தி அன்பினால் நெருக்கப்படுகிற ஒரு சமாதானம் நமக்கு உண்டாகும். கணவன் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் எல்லாம் அன்போடு இருக்கிறது. அல்லேலூயா. அன்போடு இருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அண்ணன் தம்பிகளாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே வளர்ந்து கல்யாணம் ஆனவங்க ஆளுக்கு ஒரு மூலையில ஓடிட்டோம். அந்த அன்பே காணும். கர்த்தர் மறுபடியும் அந்த அன்பு கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் அன்போடு இருக்கும்போது குடும்பத்துல விசாரிக்கிறதெல்லாம் போட்டு போன் போட்டு விசாரிக்க போறாங்க. என்னம்மா சாப்பிட்டியம்மா, எப்படிமா இருக்க? அல்லேலூயா. உங்க முகத்துல ஒரு பிரசன்னத்தை ஆண்டவர் வைப்பார். ஒரு கிருபையை வைப்பார். அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் மனுஷ தயவுகளை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்க மேல யாரும் தப்பு சொன்னாலும் நியாயத்தை விலக பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல உங்க மேல யாரும் கோல் மூட்டி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாசம் நியாயத்தை செய்ய போறாங்க. நான் நேற்று தான் ஒரு சாட்சி, ஒரு பெரிய அதிகாரி அவர் வந்து என்னண்ட ஒரு நாளை குறிச்சு கேட்டார். எத்தனை நாள் பாருங்க. நான் ஒரு நாள் சொல்றேன், எத்தனை நாளுங்க. அப்புறம் அவருக்கு அந்த அதிகாரி கீழே வந்து நீ தப்பா சொல்றப்பா, இத்தனை நாளா இருக்குமா. உடனே பெரிய அதிகாரி வந்துட்டுமா, அவர் போய் சொல்ல மாட்டார். அவர் போய் சொல்ல மாட்டார். அவருக்கு என்னை பத்தி அதிகமா தெரியாது. ஆனா அங்க சாட்சி சொல்றாரு. அவர் போய் சொல்ல மாட்டார். உடனே அவரை கீழ்படுத்தி போயிட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு ஆமா, கர்த்தர் அப்படிதான் பெரிய பெரிய அதிகாரி வாயிலிருந்து உங்களுக்கு சாட்சியை கொண்டு பண்ணுவாங்க. பொய் சொல்லாம நீங்க கிறிஸ்தவனாலுமே அவங்க உறுதியா பற்றிப்பாங்க. இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் ஏமாத்த மாட்டான். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணு பொய் வந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு கிறிஸ்டினான்னு கேட்டுருவாங்க, நீ ஒரு கிறிஸ்டினான்னு கேட்டுருவாங்க. ஆனா அந்த நடையை நம்மளை கவனிப்பாங்க. இவன் பொய் பேசுறானா, இவனுடைய பேச்சு திருமுள்ளா இருக்கான்னு கவனிப்பாங்க. நம்ம கரெக்டா தேவனுக்கு பயந்து நடந்தாலே போதும். புறஜாதி எல்லாம் சாட்சி சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் வாயில பொய்யே வராதுப்பா, அவன் கையில நீ நம்பி காசு கொடுக்கலாம்ப்பா, ஏமாத்த மாட்டாப்பா, பொய் சொல்ல மாட்டான்பா. அப்படியாப்பட்ட உறுதி எல்லாம் அதிகாரி கரத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இருக்கிற ஸ்தலத்துல உங்களுக்கு பெரிய ஜாதியா கூட ஆண்டவர் யோசேப்பை மாத்தினது போல இருக்கிற வேலை ஸ்தலத்திலேயே நீங்க சொல்றதுதான் சட்டம்ன்ற மாதிரி ஆண்டவர் மாத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து வாசிங்க 11வது வசனம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அல்லேலூயா. உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வந்திருக்கிறது. உன் மதில்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தர் பார்வையிலே நீ தெரிந்து கொண்டே இருக்கிறாய். கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டே இருக்கிறார். உன்னை கட்டும்படியான காரியங்களை அவர் செய்வார். இந்த மாசத்துல உன்னை அவர் கட்ட போகிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஞானத்தை கொடுக்க போகிறார். பலனை தர போகிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன குறைவா இருக்குதோ அவை எல்லாம் நிறைவாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைவாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர். அடுத்த வாசிக்க 16வது. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரை பார்த்து பயந்து இருந்தீங்களோ, யாருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் ஒரு வைராக்கியமா இருந்தீங்களோ, அவன் எல்லாம் கர்த்தர் வைராக்கியம் கொள்ள போகிறார். ஆண்டவர் வைராக்கியம் கொள்ள போகிறார். அவர் எழுந்தருள போகிறார். நீ செய்யற வேலையில எழுந்தருள போகிறாரு. உன் வீட்டுல எழுந்தருள போகிறாரு. அவர் மதில், உன் மதில் எப்போது அவருக்கு முன்பாக நிற்கிறபடினாலே உன் விண்ணப்பங்களை அவர் கேட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்ல சத்தமா சொல்லுவேன். அதை எப்படி சொல்லுங்க, என்ன அதிசயங்களை காண பண்ணுவார். கண்ணன் மூடி ஆழத்தில் என்ன அதிசயங்களை காண பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் போய் வலையை போட்டுட்டேன், ஒண்ணுமே அகப்படல ஆண்டவரே. இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டேன், ஒண்ணுமே இல்லை. என் பெறல தான் ஓடனேன், என் மூலையில தான் ஓடனேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வலையை போடு,
நான் இருக்கிற நீ அதே போல ஓடு, உன்னோட கூட நான் வரப்போகிறேன். நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு, உன்னோட நான் வரப்போகிறேன். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் பண்ணபடி செய்வ. நீதிமான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் கையிட்டு செய்கிற காரியங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியமா இருக்கு. ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியமா இருக்குது. அதுவும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கலாம் ரொம்ப பிரியம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கலாம் ரொம்ப பிரியம். ஒருத்தர் கீழே இருக்கிற உடலை தூக்கி மேல இருக்குன்னா முதல்ல அவர் தான் சந்தோஷப்படுவார். நம்ம காட்டில அவர் தான் சந்தோஷமா இருக்கு மேல இருப்பாரு. உயரத்துல வைப்பாரு. உயரத்துல வச்சுட்டு அவர் ரசிப்பார். பார்த்து நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள திரிகளை அறிந்து அவர் ரசித்துக் கொண்டு இருப்பார். அதுயா அதுக்கு தானே அவர் பூமிக்கே வந்தார். நம்ம ஆசீர்வதிக்கிறது சொல்லுங்க. நம்ம ஆசீர்வதிக்கிறது நம்ம பூமிக்கு வந்தார். மகிமையை பெற்று தரவும் ஆசீர்வாதத்தை பெற்று தரவும் தான் அவர் பூமிக்கு வந்தாரு. எப்படி அவர் நம்மளை கைவிடுவாரு? இதுவரை நீ பட்ட பாடுகள் எல்லாம் விடு. இது முதல் கொண்டு கர்த்தர் உன்னோடு வரப்போகிறார். நீ இதுவரை தனியா ஓடி நற்று போய் நிற்கிற, சோர்ந்து போய் நிற்கிற, நான் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு சொல்றான் போல ஆயுசு முழுவதும் பிரயாசப்பட்டுட்ட. இது முதல் கொண்டு கர்த்தர் உன்னோடு வரப்போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்திருக்குமா, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 123 வாசிங்க. பக்கம் 683 சங்கீதம் 23. வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு கைப்பிடின். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எளினால் அபிஷேகப்படுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமென் என்பதே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாவோம். மாதத்துல முதல் நாள் கர்த்தருடைய பந்தியில கண்களை மூடி உங்க இருதயத்துல ஏதாவது ஒரு மேட்டிமை இருந்தால், யாராவது குறித்து கசப்பு இருந்தால் இப்போது அவை எடுத்துக்கொள்ளும்படி அவருடைய ரத்தமும் சரீரமும் உட்கொள்ளும் பொழுது நமக்குள்ள தேவனுடைய பிரசனம் மகிமை இறங்கணும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நல்லா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அப்பமா ரசமும் உங்கள்கிட்ட வரும்போது அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. புசிக்கலாம் சொல்லும் போது புசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என்
என்றும் குறையாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தன் சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியும், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது என்று சொல்லி இந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன மாதிரி நாம் அந்த உடன்படிக்கையிலே வந்து நிற்கிறோம். இந்த அப்பமாகிய சரீரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரமிட்டு இதை புசியும். அந்தபடியே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே ஆண்டவர் ரசத்தை எடுத்து தன் சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுங்க, என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது, இந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபடினால் நாம் இந்த உடன்படிக்கையில் வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை உயர்த்தி அவர் ஆத்தமாய் ஸ்தோத்திரமிட்டு இதை பானம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாத்திரத்தை எல்லாம் கொடுத்துருங்க. எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும், துதி பலிபீடம் கட்டலும். எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும், துதி பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும், துதி பலிபீடம் கட்டலும். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நல்ல கரங்களை தட்டி. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும், பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும், துதி பலிபீடம் கட்டலும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. சொல்லுமா? போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. அப்பா தகப்பன். நல்லா ஜோர கரங்களை தட்டி. நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும், துதி பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும், துதி பலிபீடம் கட்டலும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு
ஈசாக்கு வழிபாட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபாட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா, நல்ல உற்சாகமா வாயில நல்ல சத்தமா நன்றி அப்பா தகப்பனே, நன்றி நன்றி எழுந்தெடுத்தெடுத்து போ அதுதானே தகப்பனே. ஆமென். பாருங்க. பரிபீடம் கட்டணும் நன்றி பாடல் பாடணும் பரிபீடம் கட்டணும். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே, நன்றி நன்றி அப்பா தகப்பனே, நன்றி எழுந்தெடுத்து போ அதுதானே தகப்பனே. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும் நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் அது செய்து முடிக்கும் வரையிலும் நீர் கைவிடாம எங்களோடு கூட இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கிற தந்திரங்கள் நீங்கட்டும், பெருமைகள் நீங்கட்டும், மன சஞ்சலங்கள் நீங்கி போகட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், துக்கங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய பெரிதான சமாதானம் இப்ப வீடு முழுவதும் நிரப்பப்படும்படியா, எங்கள் இருதயம் முழுவதும் நிரப்பப்படும்படியா, எங்கள் கையின் பிரயாசம் உயரும்படியா, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு தலைவர் அபிஷேகம் பண்ண போவதற்காக நன்றி நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர். இந்த ஜனங்கள் மேல இருக்கிற நிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் நிந்தைகள் வெளியேறட்டும், வேதனைகள் வெளியேறட்டும். ஓ நன்றி ஆண்டவரே. இந்த மாசம் முழுவதும் ஒரு அதிசயங்களை காண பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகள் அதிசயமாய் நடத்துங்க, ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் எங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கிறது சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளோடு நீ செய்ய போகிற அதிசயமான காரியங்களை கண்டு எங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு புரிக்கட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 1ஆம் தேதி நாங்க கூடி இருந்து உண்மை ஆராதனை செய்திருக்கிறோம் ஐயா. இந்த மாசம் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தை நீ தருவதற்காக நன்றி. எங்களை வேலி அடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகையில போகிறோம் அது கரை இறக்கட்டும், பிள்ளைகள் மேலெல்லாம் அது கரை இறக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க உணவு, தண்ணீர், உடைமைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தம் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் உடன்படிக்கையா இருக்கு. இது அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்தி கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
என்னோட தலைவர்